கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று நாம் 1920களில் வெளிவந்த எழுத்தாளர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார் அவர்களின் சரித்திர நாவலான விலாசவதி என்ற நாவலை காண உள்ளோம். தமிழ் வாசகர்களின் நாடியை பிடித்து பார்த்து அறிந்து எழுதியவர்களில் காலத்தில் முதன்மையானவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். இவர் ரெய்னால்ட்ஸ் போன்ற ஆங்கில நாவலாசிரியர்களின் கதைகளை தழுவி எழுதியதோடு நின்றுவிடாமல் தமிழ்நாட்டின் சமகால சமுதாயத்தை சித்தரிக்கும் பல நாவல்களையும் இவர் எழுதியுள்ளார். அதிகாரம் 3. யவன பிரயாணி அவ்விடத்தை விட்டு திரும்பி நடந்து கரடு நின்ற இடத்தை அடைந்தார். அந்த கரட்டிற்கு அப்பால் சிறிது தூரத்தில் காணப்பட்ட இன்னொரு சிறிய குன்றினது அடிவாரத்தில் அடர்த்தியாக காணப்பட்ட ஒரு தோப்பினிடையில் கோவில் போல தோன்றிய ஒரு சிறிய கட்டிடம் அவருடைய திருஷ்டியில் பட்டது. தாம் அவ்விடத்திற்கு போனால் ஒருவேளை அங்கே யாராவது மனிதரை கண்டு அவரிடத்தில் கேட்டு ஜெயம் கொண்ட சோழபுரத்திற்கு போகும் பாட்டை எங்கே இருக்கிறது என்பதை அறிந்து அந்த திக்கில் போகலாம் என்று தீர்மானித்துக் கொண்டவராக அவர் உடனே கரட்டை விட்டு கீழே இறங்கி கோவிலில் இருந்த திசையை நோக்கி நடக்கலானார். அந்த திசையிலேயே அவர் அரை நாழிகை நேரம் நடக்க அவர் கண்ட கோவில் வந்து சேர்ந்தது. அந்த கோவில் ஒரு பாழும் கோவிலாக இருந்தது. அந்த பாழும் கோவிலுக்கு எதிரில் பளிங்கு போல தெளிந்த தண்ணீர் நிறைந்த ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தின் நாற்புறங்களிலும் இருந்த படிகள் இடிந்து சின்னா பின்னப்பட்டு கிடந்தன. நமது யவன பிரயாணி அதிகாலையிலிருந்து பிரயாணம் செய்து தாகவிடாய் கொண்டு வந்தவராதலால் அந்த குளத்தில் இருந்து வயிறு நிறைய தண்ணீர் குடித்து ஆனந்தமடைந்தவராக மறுபடியும் கோவில் நண்டை வந்தார். அதற்கு முன் ஏதாவது சிறிய ஊர் ஒன்று அவ்விடத்திலிருந்து காலக்கிரமத்தில் அழிந்து போயிருக்க வேண்டும் என்று அவர் ஒருவாறு நிச்சயம் செய்து கொண்டவராக அவ்விடத்தில் இருந்த ஆலமரத்தின் குளிர்ச்சியான நிழலில் உட்கார்ந்து கால் நாழிகை நேரம் படுத்து தூங்கி களைப்பில் தெளிந்தவராக விழித்து கொண்டார். அப்படி விழித்து கொண்டவர் கோவிலில் இருந்து தற்செயலாக பார்க்க சிறிது நேரத்திற்கு முன் கரட்டண்டை வந்து தோன்றிய பெண் வடிவம் மறுபடியும் திடீரென்று காணப்பட்டது. என்ன ஆச்சரியம்! அதே பெண் மறுபடியும் தோன்றுகிறாளா? அவர் மறுபடியும் தமது கண்களை துடைத்துக் கொண்டு உற்று நோக்கினார். அதே பெண் வந்து பாழுங்கோவிலின் வாசலில் நின்று கொண்டிருந்தாள். தாம் அவ்விடத்தில் இருப்பதைக் கண்டால் அவள் மறுபடியும் பயந்து கொண்டு ஓட்டம் பிடித்து விடுவாள் என்று எண்ணம் உண்டானது. ஆகையால் அவர் உடனே நகர்ந்து மரங்களின் அடிக்கட்டைகளுக்கு அப்பால் மறைந்து கொண்டு இடைவெளியால் கோவில் பக்கம் பார்த்து கொண்டே இருந்தார். அவள் இருந்தது மாத்திரம் அவருக்கு தெரிந்ததே அன்றி அவர் இருந்தது அவளுக்கு தெரியாது. அந்த நிலைமையில் அந்த அழகிய அணங்கு பாழும் கோயிலின் வாசலில் நின்றபடி மருண்ட பார்வையாக நாற்புறங்களிலும் திரும்பி உற்று நோக்கி யாராவது மனிதர் இருந்து தன்னை கவனிக்கிறார்களா என்பதை ஆராய்ந்தவளாக மெதுவாக மண்டபத்தின் மேலேறி பாதி பாகம் இடிந்து விழுந்து கிடந்த ஒரு சுவரை அடைந்து அவ்விடத்தில் இருந்த ஒரு கருங்கல்லை ஒரு கையால் பிடித்து தூக்கி கொண்டு ஒரு கடிதத்தை அந்த கல்லின் கீழே வைத்து கல்லை முன்போல மறுபடியும் அதன் ஸ்தானத்தில் பொருத்திய பின் இன்னொரு முறை நாற்புறங்களிலும் திரும்பி தனது பார்வையை செலுத்தி யாராவது தனது செய்தியை கவனிக்கிறார்களா என்று பார்த்தாள். அவளது கூரிய பார்வை தாம் இருந்ததை கண்டுபிடித்து விட்டதோ என்று நமது யவன பிரயாணி முதலில் நினைத்து அஞ்சி மறைந்து கொண்டார். தாம் செய்த காரியத்தை யாரும் பார்க்கவில்லை என்ற நிச்சயத்தோடு அந்த மின்னர் கொடியால் அவ்விடத்தை விட்டு விசையாக நடந்து மரங்களின் இடையில் புகுந்து மறைந்து அப்பால் போய்விட்டாள். அவ்வாறு நேர்ந்த அந்த இரண்டாவது சம்பவம் முன்னிலும் பன்மடங்கு அதிக விந்தையாக தோன்றியது. தாம் அதற்கு முன் எவ்வளவோ அழகு வாய்ந்த எத்தனையோ இளநங்கையரை பார்த்திருந்தாலும் அவளது அழகு ஒப்பற்றதாகவும் தமது மனதை முற்றிலும் கவர்ந்து வசீகரிக்க செய்வதாகவும் இருந்தது. அவர் தாம் இருந்த இடத்தை விட்டு வெளியே வந்து மேலே நடக்க எத்தனித்தார். அந்த சமயத்தில் குதிரை கொழும்புகள் தரையில் சடசடவென்று அடிபட்ட ஓர் ஓசை உண்டானதை கேட்டு நமது இலங்கை தேசத்து பிரயாணி திடுக்கிட்டு எந்த திசையிலிருந்து அந்த ஓசை உண்டாகிறது என்பதை அறியும் பொருட்டு நாற்புறங்களிலும் திரும்பி தமது கவனத்தை செலுத்தி உற்று கேட்ட வண்ணம் மரங்களிடையே வெளியில் பார்க்க சிறிது தூரத்திற்கு அப்பால் யாரோ ஒரு மனிதர் குதிரை மீது அமர்ந்து அந்த பாழும் கோவிலில் இருந்த இடத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தது தெரிந்தது. ஒரு மனிதர் வருகிறார் என்பதை உணர்ந்தவுடன் இலங்கை பிரயாணியினது மனம் நிரம்பவும் குதூகலம் அடைந்தது. தாம் போக வேண்டிய ஊருக்கு வழி எது என்பதை தாம் அந்த மனிதரிடத்தில் கேட்டறிந்து கொண்டு உடனே பிரயாணமாகலாம் என்ற எண்ணம் அவரது மனதில் உதித்தது. ஆயினும் அடுத்த நொடியில் அவரது மனதில் வேறொரு நினைவு உண்டாயிற்று. அந்த பெண் யாருக்காக அந்த கடிதம் ஒளித்து வைத்தாளோ இவர்தானோ? அப்படியானால் நான் இவரை சந்தித்து பேசும் பட்சத்தில் இவருக்கு என்மேல் ஏதேனும் சந்தேகம் தோன்றினாலும் தோன்றலாம். அந்த பெண் கடிதம் வைத்ததை நான் ஒளிந்து பார்த்திருக்கிறேன் என்று இந்த மனிதர் யூகித்துக் கொண்டாலும் யூகித்துக் கொள்ளலாம்.
என்று தமக்குள் தீர்மானித்துக் கொண்டவராக மறுபடியும் திரும்பி வந்து மரகும்பலின் அடிக்கட்டைகளுக்கு மருவில் போய் முன்போல ஒளிந்து கொண்டார். அதன் பிறகு அரைக்கால் நாழிகை நேரம் கழிந்தது. குதிரை மீது ஏறி வந்த மனிதர் பாழும் கோவிலின் வாசலில் வந்து கடிவாளவாரை இழுத்து குதிரையை நிறுத்தியவராக சேனத்தை விட்டு கீழே பாய்ந்து கடிதம் வைக்கப்பட்டிருந்த இடத்தை நோக்கி சென்று கல்லை அப்பால் நகர்த்தி பார்த்தார். அவ்வாறு அந்த கல்லை நகர்த்தி வைத்துவிட்டு கடிதத்தை மறைத்து வைத்தால் அதை யாரும் பார்க்க மாட்டார்கள் என்று இவர்கள் நினைத்து இப்படிப்பட்ட தந்திரத்தை செய்கிறார்கள் போல இருக்கிறது. அப்படி இருந்தும் இந்த இடத்திலும் கடவுள் என்னை கொண்டு வந்து மறைவாக வைத்திருக்கிறாரே, இவர்களுடைய ரகசியத்தை நான் தெரிந்து கொள்ளும்படி என்னை எதற்காக இங்கு கொண்டு வந்து வைத்தாரோ தெரியவில்லையே. எல்லாம் நடக்க நடக்க தெரிந்து போகிறது. இந்த மனிதருடைய முகத்தை பார்த்தால் எனக்கே பயங்கரமாக இருக்கிறது என்று எண்ணமிட்டு கொண்டார். கடிதத்தை எடுத்துக்கொண்ட அந்த மனிதரது முகம் பரம விகாரமாகவும் பயங்கரமானதாகவும் காணப்பட்டது. அவர் வயதில் அதிக முதிர்ச்சி அடைந்தவராகவும் காணப்பட்டார். அவர் அணிந்திருந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாம் விலைமதிப்பற்றவையாகவும் நாகரிகமானவையாகவும் காணப்பட்டன. அதுவுமின்றி அவரது தோற்றத்தில் ஒருவித பெருந்தன்மையும் கம்பீரமும் நிமிர்வும் நல்ல தகமையும் நன்றாக வெளியாயின. அவர் நல்ல நாகரிகம் வாய்ந்த தக்க பெரிய மனிதர் என்பது ஒரே பார்வையில் தெரிந்தது. நிரம்பவும் நுட்பமான அறிவை பெற்றிருந்தவரான நமது இலங்கை பிரயாணியின் மனதில் அப்படிப்பட்ட அபிப்பிராயமே உண்டாயிற்று. அவர் கல்லை நகர்த்தி கடிதத்தை எடுத்த உடனே அதை பிரித்து அதன் விஷயத்தை 2 வினாடியில் படித்தறிந்து கொண்ட உடனே அதை தமது சட்டைப்பைக்குள் செருகிக் கொண்டு சேனத்தின் மீது பாய்ந்து ஏறி உட்கார்ந்து கொண்டு குதிரையை இடித்து விரைவாக ஓட்டிக்கொண்டு அவ்விடத்தை விட்டு போய்விட்டார். அந்த மனிதர் முதலில் அந்த பாழும் கோவிலுக்கு எந்த வழியாக வந்தாரோ அதே வழியாக மறுபடியும் திரும்பி போனதை தமது இலங்கை பிரயாணி உற்று கவனித்துக் கொண்டே இருந்தார். பின்னர் நமது யவன பிரயாணி அந்த கிழவர் சென்ற திக்கிலேயே நடக்கலானார். அந்த குதிரையின் காலடி சுவடுகளை தாம் பின்பற்றிச் சென்றால் அது தம்மை ஏதேனும் ஒரு பாதையிலாவது அல்லது ஊரிலாவது கொண்டு போய் விடலாம் என்ற ஒரு எண்ணம் தோன்றியதாகையால் அவர் குதிரை சுவடுகளை கவனித்தவராக செல்லத் தொடங்கினார். தமது நடையை துரிதப்படுத்தி விரைவாக முன்னுக்கு சென்றார். சிறிது தூரத்தில் ஏதோ ஒரு பட்டணத்தின் கட்டிடங்கள் தென்பட்டன. ஜெயங்கொண்ட சோழபுரம் இங்கே அல்லவா ஒளிந்து கொண்டிருக்கிறது. நல்ல வேளையாக இந்த கிழட்டு மனிதர் வந்து எனக்கு வழிகாட்டினார். இனி எனக்கு கவலையே இல்லை. அதோ தெரியும் ஊர் ஜெயங்கொண்ட சோழபுரமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. அங்கே போய் விசாரித்து சகல சங்கதிகளையும் நன்றாக அறிந்து கொண்டு மேலே ஆக வேண்டியதை செய்கிறேன் என்று அந்த லங்கை பிரயாணி தமக்குள் தீர்மானித்துக் கொண்டு அளவற்ற மகிழ்ச்சியும் உற்சாகமும் அடைந்தவராக தாம் நின்ற உச்சிமேட்டிலிருந்து பள்ளத்தாக்கிற்குள் இறங்கி செல்லலானார். அந்த பள்ளத்தாக்கு கண்கண்ட தூரம் வரையிலும் நீண்டதாக பச்சை பசையல் என்று செழித்து வளர்ந்திருந்த புற்கள், பயிர்கள், சோலைகள், தோட்டங்கள் முதலியவை ரமணீயமாக நிரம்ப பெற்று காண்போர் உள்ளத்தையும் கண்களையும் குளிரச் செய்து ஆனந்த பரவசத்தில் ஆழ்த்தத்தக்கதாக இருந்தது. திடீரென்று அவருக்கு சற்று தூரத்தில் எழுந்த ஒரு பெருத்த ஆரவாரம் அவரது செவிகளில் வந்து மோத அவர் அந்த இடம் என்ன, எங்கிருந்து அந்த கூச்சல் வருகிறது என்று கவனித்து கேட்கத் தொடங்கினார். ஏராளமான பெரிய குதிரைகள் கல்பதிக்க பெற்ற பாட்டையின் மீது செல்வதால் உண்டாகும் சடலோட சடலோட என்ற ஓசையும் நேர்த்தியாக பதனிட்ட புது தோள்கள் அணிந்த அவற்றின் சேனங்கள் முதலியவார்கள் ஒன்றோடொன்று உராய்வதனால் உண்டாகும் கர்பூர் என்ற ஓசையும் அவருக்கு கேட்டது. அது உண்டான திக்கை நோக்கி சிறிது தூரம் சென்று பார்க்க அவ்விடத்தில் ஒரு விசாலமான ராஜபாட்டை திடீரென்று தென்பட்டது. அந்த பாட்டையில் ஊர்வலம் வருவது போல சுமார் 50 மனிதர்கள் ஆயுத பாணிகளாக குதிரைகளின் மீது அமர்ந்து வந்து கொண்டிருந்தனர். அவர்களின் இடையில் 4 குதிரைகள் பூட்டப்பெற்றதும் ரதம் போல காணப்பெற்றதுமான ஒரு சாரட்டின் மீது ஒரு யவன மாசு உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவ்வாறு பவனி வந்த குதிரைப்படையும் சாரட்டும் விரைவாக வந்தமையால் அவைகள் சில நிமிஷ நேரத்தில் நமது இலங்கை பிரயாணி இருந்த இடத்தை கடந்து மேலே சென்று மறைந்து போய்விட்டது. மகா வினோதமாகவும் அழகாகவும் விலை உயர்ந்த சேனங்களால் சிங்காரிக்க பெற்றிருந்த பிரம்மாண்டமான உன்னத ஜாதி குதிரைகளின் மீது உல்லாசமாக அமர்ந்து ஒருவரோடொருவர் வேடிக்கையாக சம்பாஷித்து மகிழ்ச்சியே வடிவாக சென்ற புருஷர்கள் யாவரும் பெருத்த வீரர்கள் போலவும் உயர்தர உத்தியோகஸ்தர் போலவும் காணப்பட்டனர். எல்லோரும் பட்டுகளும் நவமணிகளும் நிறைந்த ஆடை ஆபரணங்களை அணிந்தவர்களாக அலட்சியமாக உட்கார்ந்து சென்ற காட்சி என்றைக்கும் மனதை விட்டு ஆளாத அற்புத காட்சியாக இருந்தது. சாரட்டின் நடுவில் நவரத்தன மணிகளால் இழைக்கப்பெற்று வெல்வெட்டு மெத்தை திண்டுகள் பரப்ப பெற்ற சிம்மாசனம் போல காணப்பட்ட ஓர் ஒப்பற்ற ஆசனத்தின் மீது உட்கார்ந்திருந்த யவன பெண் பார்வை அந்த சிம்மாசனத்தின் நாற்புறங்களிலும் அமைக்கப்பட்டிருந்த தாழ்வான ஆசனங்களில் 4 இளநங்கைகள் வீற்றிருந்தனர். அவர்களும் சகலமான அம்சங்களிலும் ராஜஸ்திரியை ஒத்தவராகவே விளங்கினர். அந்த உலாக்கோலம் சொற்ப கால சவகாசத்தில் மறைந்து போக அதை பார்த்து கொண்டிருந்த நமது இலங்கை பிரயாணி
அவ்வளவு சிறப்பு வாய்ந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருந்தது விலாசவதி தேவியாகத்தான் இருக்க முடியும் என்று எண்ணிக்கொண்டார். ஒரு குதிரையின் மீது வெகு சுந்தரமாக அமர்ந்து வண்டியின் பக்கமாகவே போய்க் கொண்டிருந்த யவன புருஷன் அவளை மணமுடிக்கப் போகும் முடிகொண்டாபுரத்து இளவரசன் மகனாகத்தான் இருக்க வேண்டும் என்பதும் நிச்சயமாக அவருக்கு தோன்றியது. அந்த மகாராணி 4 பெரிய ஜமீன்தார்களின் பெண்களான 4 யவன சிறுமியரை எப்பொழுதும் தனக்கருகில் ஆரிய தோழிகளாக வைத்துக் கொண்டிருப்பாள் என்று தாம் கேள்வியுற்றதற்கிணங்க அந்த சாரட்டில் 4 சுந்தர இளந்தொகையர் கீழ்ப்படிந்த ஆசனங்களில் அமர்ந்திருந்ததால் அவருடைய சந்தேகத்தை அது மேலும் ஊர்ஜிதப்படுத்தியது. அவர் மேலும் ஒரு புதுமையை கண்டார். சிறிது நேரத்திற்கு முன் பாழும் கோயிலண்டை தாம் மறைந்திருந்த காலத்தில் குதிரையின் மீது ஏறிக்கொண்டு அங்கே வந்து கல்லின் அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கடிதத்தை எடுத்துச் சென்ற அந்த மனிதரும் அந்த கூட்டத்தில் இருந்ததன்றி அவர் விலாசவதி தேவியினது வண்டிக்கு பக்கமாக நெருங்கிச் சென்றதையும் காண அவருடைய அந்த தோற்றமும் அவருக்கு மிகுந்த வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது. அந்த மனிதன் கடிதம் எடுத்துக்கொண்ட பிறகு அவ்வளவு விரைவில் போய் மற்றவர்களோடு கலந்து கொண்டு ஒன்றும் அறியாதவர் போல வந்தது பெரிதும் சந்தேகத்திற்கு இடமாக அவருக்கு பட்டது. அவர் உடனே அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு மகாராணி முதலியோர் எந்த வழியாக அந்த இடத்திற்கு வந்தார்களோ அதே வழியாக விரைந்து சென்று 2 நாழிகை சாவகாசத்தில் ஜெயம் கொண்ட சோழபுரம் போய் சேர்ந்தார். அந்த ஊரின் முக்கிய சத்திரத்தை அடைந்து அவ்விடத்திற்கு அருகில் இருந்த ஒரு குளத்தில் நீராடி தமது போஜனத்தை விரைவில் முடித்து கொண்ட பின் அந்த சத்திரத்து அமினாவை கண்டு அவரிடத்தில் பேச்சு கொடுத்து தாம் இலங்கையில் உள்ள ஒரு வர்த்தகர் என்றும் தாம் வியாபார நிமித்தம் அந்த ஊருக்கு வந்திருப்பதாகவும் வந்த சமயத்தில் உறையூரையும் அவ்வூரில் உள்ள சோழ மகாராணியையும் பார்த்துவிட்டு போக வேண்டும் என்று ஆசை கொண்டு அவ்விடத்திற்கு வந்ததாகவும் கூறி மகாராணி உறையூரிலேதான் இருக்கிறார்களா என்று கேட்க அமீனா நிரம்பவும் இரக்கத்தோடு, அடடா, நீர் இப்போதுதான் வெளியூரிலிருந்து வருகிறீர்கள் போலிருக்கிறது. நம்முடைய விலாசவதி தேவி நேற்று தினம் இந்த ஊருக்கு வந்து இரவெல்லாம் இங்கே தங்கி இருந்துவிட்டு இப்பொழுது 4-5 நாழிகை நேரத்திற்கு முன்னேதான் இவ்விடத்தை விட்டு போனார்கள். இப்போது அவர்கள் மகேந்திர சோழன் கோட்டைக்கல்லவா போகிறார்கள். இந்நேரம் அவர்கள் அங்கே போய் சேர்ந்திருப்பார்களே. உமக்கு உறையூரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் நீர் அங்கே போய் ஊரையும் அரண்மனை முதலிய வினோதங்களையும் பார்க்கலாம். மகாராணியை போய் பார்க்க வேண்டுமென்றால் மகேந்திர சோழன் கோட்டைக்கு போய்த்தான் பார்க்க வேண்டும் என்றார். அதை கேட்ட நமது இலங்கை பிரயாணி, மகாராணி இப்பொழுது மகேந்திர சோழன் கோட்டையிற்கு போயிருக்கிறார்களே, அவர்கள் அந்த ஊரில் எத்தனை நாளைக்கு அங்கே இருக்கப் போகிறார்கள் என்பது தெரியுமா என கேட்டார். அமீனா, அந்த சங்கதி நிச்சயமாக தெரியவில்லை. உமக்கு அந்த விவரம் அவசியம் தெரிய வேண்டுமென்றால் நான் வேற யாரிடத்திலாவது கேட்டுத்தான் சொல்ல வேண்டும் என்றார். அது இருக்கட்டும், பிறகு பார்த்து கொள்ளலாம். அந்த மகேந்திர சோழன் கோட்டை என்பது எந்த திக்கில் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்றார். அமீனா, மகேந்திர சோழன் கோட்டைக்கு இங்கே இருந்து சுமார் 1.5 காத வழி தூரம் போக வேண்டும், அதாவது 15 மைல். அது கிழக்கு திக்கில் இருக்கிறது. இங்கே இருந்து காவிரி பூம்பட்டினத்துக்கு போகும் தென்கிழக்கு பாட்டையோடு 1/2 காத வழி தூரம் போனால் அந்த இடத்திலிருந்து வழி பிரிந்து வடகிழக்கில் போகிறது. அப்படியே போனால் அது மகேந்திரன் சோழன் கோட்டையில் கொண்டு போய்விடும் என்றார். பிரயாணி, சரிதான். அந்த கோட்டையில் யார் இருக்கிறார்கள்? மகாராணி அங்கே எதற்காக போகிறார்கள் என்றார். அந்த கோட்டையில் மகாராணிக்கு சொந்தமான மனிதர்கள் யாரும் இல்லை. அவ்விடத்தில் பல உத்தியோகஸ்தர்கள் இருந்து இந்த நாட்டின் ராஜாங்க காரியங்கள் எல்லாம் நடத்துகிறார்கள். அவர்கள் தங்களது கடமைகளை சரியாக நடத்துகிறார்களா என்பதை பார்ப்பதற்கும் குடிமக்களுடைய குறைகளை நேரில் விசாரித்தறிந்து அவர்களுக்குரிய நன்மைகளை செய்வதற்கும் மகாராணி 6 மாச காலத்திற்கு ஒரு முறை அங்கே போவதுண்டு. அதற்காகத்தான் அவர்கள் இப்பொழுது போகிறார்கள் என்றாள். அதை கேட்டதும் லங்கை பிரயாணி, 6 மாத காலத்திற்கு ஒரு தரம் வருகிற ராஜாத்திக்கு ராஜாங்க அலுவல் ஏராளமாகத்தான் இருக்கும். அவர்கள் திரும்பி உறையூருக்கு வர அதிக காலம் பிடிக்கும் என்று நினைக்கிறேன். ஆகையால் இங்கே இருந்து புறப்பட்டு உறையூருக்கு போய் அங்கே 2 நாட்கள் இருந்து எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு ஊருக்கு திரும்பிவிட வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த விஷயத்தில் எனக்கு நீர் ஒரு உதவி செய்ய வேண்டும். நான் வந்த பொழுது ஒரு குதிரையில் ஏறி சவாரி செய்து கொண்டு வந்தேன். நடுவழியில் அது நடக்க மாட்டாமல் படுத்துக்கொண்டதாகையால் அதை பக்கத்தில் இருந்த காட்டில் மேய விட்டு வந்துவிட்டேன். அந்த காட்டுப்பாதைகளில் நடந்து போவது கடினமாக இருக்கிறதாகையால் எனக்கு ஒரு நல்ல குதிரையாக பார்த்து விலைக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். அது நிறமும் உயர்ந்த ஜாதி குதிரையாக இருக்க வேண்டும். விலை எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட குதிரை ஏதாவது இங்கே கிடைக்குமா என்றார். அமீனா அவரது சொற்களை கேட்டு ஒருவாறு சந்தேகம் கொண்டு அந்த லங்கை பிரயாணியை ஏற இறங்க உற்று பார்த்தார். அவரது இடுப்பில் நீண்ட கனமான பட்டாக்கத்தி போன்று கட்டி தொங்க விட்டப்பட்டிருந்ததையும் கவனித்தார். அவரது தோற்றம் வர்த்தகரது தோற்றமாக இல்லாமல் சத்திரியரது தோற்றமாக இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் அந்த அமீனாவின் மனதில் உண்டாயிற்று.
அதற்கு இணங்க அவர் உன்னத ஜாதி குதிரையொன்று தேவை என்று சொன்னதும் அவரது சந்தேகத்தை அதிகப்படுத்தியது. அவர் உடனே மறுமொழி சொல்லத் தொடங்கி, ஐயா, உங்களை பார்த்தால் சத்திரியர் போல இருக்கிறது. உம்மிடம் இருக்கும் கத்தியை பார்த்தால், நீர் குதிரை கேட்பதையும் பார்த்தால் எங்கேயோ பெருத்த சண்டைக்கு புறப்படுகிறவர் போல இருக்கிறது. உம்முடைய இருப்பிடம் இலங்கை தீவு என்று சொல்கிறீர்கள். நம்முடைய மகாராணியின் அம்மான் உங்கள் தேசத்து மகாராஜன் அல்லவா? ஒருவேளை ஏதாவது காரியார்த்தமாக நீர் அந்த மகாராஜா இடத்திலிருந்து வந்தீர்களா? இங்கேயுள்ள மகாராணிக்கு அவர் ஏதாவது செய்தி சொல்லி அனுப்பியிருக்கிறாரா? அப்படி இருந்தால் உண்மையை சொல்லும், மறைப்பதில் என்ன உபயோகம் என்றார். அவரது கூர்மையான புத்தியையும் யூகத்தையும் கண்டு ஒருவாறு வியப்படைந்த லங்கை பிரயாணி, ஆகா, இந்த தமிழர்கள் எவ்வளவு சூட்சும புத்தி உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டார். அமினாவை நோக்கி, ஐயா, என்னை கண்டு நீர் இப்படிப்பட்ட சந்தேகம் கொள்வது எனக்கு நிறமவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இது மலைக்காடான தேசமாகியால் என்னால் நடக்க முடியவில்லை. அதற்காக குதிரை கேட்கிறேன். முன்னே கொண்டு வந்த குதிரை வெகு சீக்கிரத்தில் அழுத்து நடுவழியில் மோசம் செய்துவிட்டது. அதனால் நான் பட்டப்பாடு அவ்வளவு இவ்வளவல்ல. ஆகையால் இப்பொழுது வாங்குவதாவது நல்ல குதிரையாக இருக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். அவ்வளவுதான் என்று கூறினார். மேலும் எனக்கும் லங்கைராஜனுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. வேடிக்கை பார்க்க வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த காரணத்தை பற்றியும் நான் இங்கே வரவில்லை. உம்மால் ஒரு குதிரை வாங்கி கொடுக்க முடியுமானால் கொடும், இல்லாவிட்டால் நான் நடந்தாவது போகிறேன் என்றார். அதை கேட்ட அமினா, சரி, நீர் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் இரும், அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. உமக்கு குதிரை தானே வேண்டும். இங்கே ஒரு குதிரை வியாபாரி இருக்கிறான். அவனிடம் 3 குதிரைகள் இருக்கின்றன. அவைகளை கொண்டு வர சொல்லுகிறேன். நீர் நேரிலேயே பார்த்து விலைத்தித்து வாங்கிக் கொள்ளும் என்று கூறிய வண்ணம் அவ்விடத்தை விட்டு வெளியில் போய்விட்டார். அப்படி போனவர் மறுபடியும் திரும்பி வர வெகு நேரமாகிவிட்டது. அந்த ஊருக்குள்ளேயே இருக்கும் குதிரை வியாபாரியை அழைத்து வர அவ்வளவு அதிக நேரம் பிடிக்குமா என்று சந்தேகம் தோன்றியது. தாம் விலாசவதி தேவியின் கட்சியை சேர்ந்தவர் என்று அந்த அமினா சந்தேகப்பட்டு ராணியினுடைய பகைவருக்கு தமது வருகையை தெரிவித்து தமக்கு விரோதமாக ஏதேனும் சதி ஆலோசனை செய்ய போயிருப்பாரோ என்ற எண்ணம் உண்டாகி தமது யவன பிரயாணியினது மனதை சஞ்சலத்தில் ஆட்டிக் கொண்டிருந்தது. பாழுங்கோவிலில் ஒரு அணங்கினால் வைக்கப்பட்ட கடிதத்தை எடுத்துக்கொண்டு போனவரும் அரச மாதேவிக்கு அருகில் குதிரை மீது சென்றவருமான அந்த மனிதர் யார் என்ற விவரத்தை கேட்டறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவரது மனதில் மும்முரமாக எழுந்து வந்து கொண்டே இருந்தது. அதை பற்றி தாம் அமினாவிடம் பிரஸ்தாபித்தால் தாம் விலாசவதி தேவி முதலியார் சென்றதை கண்ட செய்தியை வெளியிட நேருமாதலால் அமீனாவின் சந்தேகம் முன்னிலும் பன்மடங்கு அதிகரித்து தாம் விலாசவதி தேவியை சேர்ந்த மனிதர் என்பது அவனது மனதில் நிச்சயப்பட்டு போகும் என்ற நினைவும் அச்சமும் உண்டானது. ஆகையால் தாம் அதற்கு மேல் அந்த அமினாவினிடத்தில் எந்த விவகாரத்தையும் கேட்கக்கூடாது என்று அவர் உறுதி செய்து கொண்டவராக மேலும் ஒரு நாழிகை நேரம் ஆவலோடு காத்திருந்தார். அப்பொழுது ஒரு மனிதன் அவருக்கு எதிரில் தோன்றி அவரை வணங்கி, ஐயா, நான் குதிரை வியாபாரி. இந்த சத்திரத்து அமினா என்னை அனுப்பி வைத்தார். அவர் ஏதோ அவசர ஜோடியாக எங்கேயோ போகிறாராம். இரவில்தான் மறுபடியும் அவர் இவ்விடத்திற்கு வர முடியுமாம். என்னிடத்தில் இப்பொழுது விற்பனைக்கு 3 குதிரைகள் உள்ளன. நீங்கள் வந்து பார்த்து உங்கள் மனசுக்கு பிடித்ததை பொறுக்கிக் கொள்ளுங்கள் என்றான். அந்த வார்த்தை கேட்டதும் நமது இளம் பிரயாணி அமினா வராமல் எங்கேயோ போய்விட்டதை பற்றி மிகுந்த கலக்கமும் சந்தேகமும் கொண்டவரானார். தாம் வந்து குதிரைகளை பார்ப்பதாக சொல்லி எழுந்து வாசலில் வந்து அவ்விடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 3 குதிரைகளையும் கண்ணுற்றார். அந்த 3 குதிரைகளும் உயர்ந்த ஜாதி குதிரைகளாக இருந்தது. அவை யாவற்றிலும் முதல் தரமாக காணப்பட்ட சாம்பல் நிறம் வாய்ந்த குதிரையே தமக்கு பிடித்திருக்கிறது என்று கூறி அதற்கு விலை பேசி பணம் கொடுத்து அதை வாங்கி கொண்டு தமது குதிரை பிரயாணத்திற்கு ஆயத்தம் செய்து அதன் மீது அமர்ந்தவராக அந்த சத்திரத்தை விட்டு பிரயாணமானார். அவ்வாறு புறப்பட்டவர் தாம் உறையூரை நோக்கி செல்வதாக அந்த குதிரை வியாபாரி முதலியோரிடம் சொல்லிவிட்டு உறையூர் பாட்டையின் வழியாக விரைந்து சவாரி செய்து கொண்டு சென்றார். அந்த பாதையில் அவர் அரை நாழிகை வழிதூரம் போய் 4 புறங்களிலும் திரும்பி பார்த்து தம்மை எவரும் கவனிக்கவில்லை என்பதை நிச்சயித்துக் கொண்டவராக தமது குதிரையை இடது பக்கமாக திருப்பி வயல்களுக்குள் விடுத்தவராக அந்த ஊரை சுற்றி கொண்டு அதன் கிழக்கு திக்கில் பள்ளத்தாக்கின் வழியாக மகேந்திர சோழன் கோட்டைக்கு செல்லும் ராஜபாட்டைக்கு வந்து சேர்ந்தார். அன்றைய தினம் பகலில் அவர் அந்த பாட்டையில் விலாசவதி தேவி முதலியோர் சென்றதை கண்ட இடம் அதற்கு சமீபத்தில் இருந்தது. தாம் சரியான பாதைக்கே வந்துவிட்டதாக அவர் நிச்சயித்துக் கொண்டு தமது குதிரையை விசையாக விடுத்துக்கொண்டு அந்த பாதையின் வழியாக கிழக்கு திக்கில் கடுகி செல்லத் தொடங்கினார். சிறிது நேரத்தில் அந்த பாட்டைக்கு வலது பக்கத்தில் காட்டிற்குள் இருந்த பாழும் கோவிலின் கோபுரம் அவருக்கு தென்பட்டது. அந்த ராஜபாட்டை அவ்வளவு அருகில் இருந்ததை அறியாமல் தாம் அன்றைய தினம் காலையில் வழி தவறி அந்த கரட்டண்டையில் பாழும் கோவில் அண்டையிலும் அலைந்து திரிய நேர்ந்தது ஒரு விதமான விசனம் அவரது மனதில் எழுந்து வருத்தியது. அன்றைய தினம் காலையில் தாம் ஏறி வந்த குதிரை கீழே படுத்துக் கொண்ட இடம் அந்த பாட்டைக்கு அதிக சமீபத்தில் இருந்ததை அவர் வெகு சுலபத்தில் கண்டு கொண்டார். அவர் இயற்கையிலேயே ஜீவ காருண்யமும்
தயாளமும் நிரம்பிய மனமுடைய உத்தம புருஷராகையால் தாம் அன்றைய தினம் நடுப்பகலில் அவ்விடத்தில் விடுத்து போன குதிரையின் கதி என்ன ஆயிற்று என்பதை அறிய வேண்டும் என்ற ஆசையும் அவளும் தோன்றி அவரை தூண்டின. அவர் தமது குதிரையை ஊக்கி விடுத்துக்கொண்டு அந்த திக்கில் சென்றார். அவ்விடத்தை அடைந்து பார்க்க அந்த குதிரை காணப்படவில்லை. குதிரை விழுந்த இடம் அதுதானா இல்லையா என்ற சந்தேகம் உண்டாவதற்கு ஏதுமில்லாமல் அவ்விடத்தில் பல அடையாளங்கள் அப்போதும் தென்பட்டன. குதிரை விழுந்த இடத்தில் செடிகள் நசுங்கி துவண்டு போயிருந்தது நன்றாக புலப்பட்டது. அந்த இடத்தின் நடுவில் ஒரு சிறிய படுகுழி காணப்பட்டது. அதற்குள் கால் அகப்பட்டு கொண்டதால் தான் தமது குதிரை கீழே விழுந்து விட்டது. அந்த குறிப்புகளிலிருந்து தாம் குதிரையை விட்டு போன இடம் அதுவே என்பது பரிஷ்காரமாக விளங்கியது. அந்த இடம் ராஜபாட்டைக்கு நிரம்பவும் அருகில் இருப்பதால் யாராவது மனிதர் அங்கிருந்து குதிரையைக் கண்டு இரக்கம் கொண்டு அதை காப்பாற்ற வேண்டும் என்ற கருத்தோடு மெதுவாக அதை நடைத்து அழைத்து கொண்டு போயிருக்கலாம் என்ற ஒரு நினைவு உண்டாயிற்று. அவர் அதை தேடியவராக ராஜபாட்டைக்கு வர அப்பொழுது திடீரென்று சமீபத்தில் உண்டான ஓர் ஓசையை கேட்டு நமது இலங்கை பிரயாணி நின்று அதை உற்று கவனித்தார். அந்த ஓசை குதிரையின் கெட்டியான கொழும்புகள் இருகலான தரையில் படபடவென்று அடித்துக் கொள்வதால் உண்டாகும் சவாரி ஓசையாக தோன்றியது. அடுத்த நிமிஷத்தில் கம்பீர தோற்றமுள்ள ஒரு மனிதர் பிரம்மாண்டமான ஒரு குதிரையின் மீது உட்கார்ந்தவராக ராஜபாட்டில் நின்ற வண்ணம் நமது யவன பிரயாணியின் எதிரில் காணப்பட்டார். அவ்வாறு வந்து நின்ற புருஷருக்கு சற்றேறக்குறைய 32 வயது ஆகியிருக்கலாம். அவரது சரீரம் கட்டுமஸ்தாகவும் தளதளப்பாகவும் காணப்பட்டதாகையால் அவர் நல்ல பலசாலியாக இருந்தும் முரட்டுத்தனம் இல்லாமல் நாகரிகமாகவும் செல்வமாகவும் வளர்ந்து வந்தவர் என்று எளிதில் விளங்கியது. அப்போது அவ்விடத்தில் வந்து நின்ற அந்த பெரிய மனிதர் நமது லங்கை பிரயாணியை நோக்கி, நீங்கள் எதையோ தேடிவிட்டு வருகிறீர்கள் போலிருக்கிறதே, அது என்ன என்று நயமாக வினவினார். அதை கேட்ட லங்கை பிரயாணி சிறிது தயங்கி, தேடிவிட்டுத்தான் வருகிறேன். அது அற்பமான விஷயம், அவ்வளவு முக்கியமானதல்ல. அது போனால் போகிறது. நீங்கள் ஏதோ அலுவலகமாக எங்கேயோ போகிறீர்கள் போலிருக்கிறது. நானும் அவசரமாக போக வேண்டும். அந்த அற்ப சங்கதியை பற்றி பேசி நம் இருவருடைய பொழுதையும் அனாவசியமாக போக்கிக் கொள்வது சரியல்ல. நான் போக உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன் என்று நயமாக கூறிவிட்டு குதிரையை நடத்த அது 4-5 கஜ தூரம் சென்று விட்டது. அந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த பெரிய மனிதர் மறுபடியும் பேசத் தொடங்கி, கொஞ்சம் நில்லுங்கள். உங்களை நான் அதிக நேரம் தாமசப்படுத்த மாட்டேன். எனக்கும் அவசர ஜோலி இருக்கிறது. நீங்கள் இங்கே விட்டு போன நொண்டி குதிரையைத்தானே தேடிவிட்டு வருகிறீர்கள். என்னுடைய ஆட்கள் இருவர் அதை காப்பாற்றி பந்தோபஸ்தாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி கவலை உங்களுக்கு கொஞ்சமும் வேண்டியதில்லை என்றார். அவர் பேசிய மாதிரி உண்மை போலவும் புரளி செய்வது போலவும் இருந்தது. தம்மால் விடப்பட்ட குதிரை சௌக்கியமாக இருக்கிறது என்பதை கேட்ட நமது யவன பிரயாணி அந்த பிரபுவை நோக்கி, இனி எனக்கு அதை பற்றிய கவலையே இல்லை. அது எங்கேயாவது உயிரோடு சௌக்கியமாக இருக்கட்டும். எனக்கு அவசரமாக போக வேண்டும். நான் போய்விட்டு வருகிறேன் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டவுடனே அந்த பெரிய மனிதரது முகம் மாறுதல் அடைந்தது. அவரது குதிரையை பற்றி தாம் அவருக்கு நல்ல சமாசாரம் சொல்லியும் அவரோடு பேச முயன்றும் அவர் தம்மை கொஞ்சமும் லட்சியம் செய்யாமல் தாம் யார் என்று மரியாதைக்கு ஒரு வார்த்தை கூட கேட்காமல் அவ்விடத்தை விட்டு போக வேண்டும் என்று நிரம்பவும் அவசரப்படுவதைக் கொண்டு கோபம் அடைந்தவர் போல காணப்பட்டார். அந்த பெரிய மனிதர் நமது பிரயாணியை நோக்கி, என்ன இவ்வளவு அவசரப்படுகிறீர்கள்? நான் சங்கதியை கேட்டுக்கொண்டே இருக்கையில் ரக்கை கட்டி கொண்டு பறப்பது போல நிரம்பவும் துடிக்கிறீர்களே. நீங்கள் ஏறிக்கொண்டிருக்கும் குதிரையை பார்த்தால் கிப்பாய் குதிரையாக இருக்கிறது. அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக தட்டிவிட்டால் இங்கே நின்றதனால் ஏற்பட்ட காலதாமதமாவதை அது ஒரு நொடியில் சரிப்படுத்தி நிரவி விடுமே. உங்களை பார்த்தால் அந்நிய தேசத்து மனிதர் போல இருக்கிறது. ஒருவேளை இருளில் வழி தவறி போய்விடும் என்று பயந்து அவசரப்படுகிறீர்களோ என்னவோ. உங்கள் ஊர் எது, பெயர் என்ன என்பது போன்ற விவரங்களை சொல்லிவிட்டு போவதற்கு எவ்வளவு நேரமாக போகிறது என்றார். உடனே நமது யவன பிரயாணி, ஐயா, என்னுடைய சொந்த ஊர் இலங்கை தீவில் இருக்கிறது. என்னை சோமசுந்தரர் என்று கூப்பிடுவார்கள். நான் ஜெயம் கொண்ட சோழபுரத்தை பார்த்துவிட்டு போக வேண்டும் என்று வந்தேன். நான் மறுபடியும் திரும்பி ஊருக்கு போகிறேன். இரவுக்குள் தொலைதூரம் போக வேண்டுமாகையால் நான் அவசரப்படுகிறேன். உங்களுக்கு தெரிய வேண்டிய சங்கதிகள் இவ்வளவுதானே, நான் போகலாம் அல்லவா என்றார். அதை கேட்ட பெரிய மனிதர், அப்படியா? நீங்கள் போய் சேர வேண்டிய ஊர் நிரம்பவும் தூரத்தில் இருக்கிறதோ? அது என்ன ஊரோ? அதன் பெயரை சொல்லக்கூடாதோ? உங்களுக்குத்தான் இந்த குதிரை ஒன்று இருக்கிறதே. நொண்டி குதிரையில் ஏறி வந்தது யார்? அவர் ஒருவேளை உங்களுடைய வேலைக்காரராக இருப்பாரோ? அப்படியானால் அவர் இப்போது எங்கே இருக்கிறார்? அவர் பிரயாணம் போக அவருக்கு குதிரை வேண்டாமா என்று மேன்மேலும் கேள்விகளை கேட்கத் தொடங்கினார். அவர் தமது ரகசியங்களை எல்லாம் அறிய எண்ணம் கொண்டு அவ்வாறு தம்மை மடக்கி மடக்கி கேட்கிறார் என்று நினைத்து ஒருவாறு எச்சரிப்படைந்த நமது யவன பிரயாணியாக சோமசுந்தரம் அதற்கு மேல் சம்பாஷணை வளர்க்காமல் புறப்பட்டு போய்விட வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டவராக, எனக்கு நேரமாகிறது, எனக்கு அவகாசம் இருந்தால் நீங்கள் கேட்பதற்கெல்லாம் நான் விரிவான மறுமொழி சொல்லிவிட்டு போவேன். இப்பொழுது சந்தர்ப்பம் சரியாக இல்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிய வண்ணம் புறப்படுவதற்காக கடிவாளவாரை தூக்கி பிடித்தார். அவரது சொற்களை கேட்டவுடனே அந்த பெரிய மனிதர் கம்பீரமாக நிமிர்ந்து உட்கார்ந்த வண்ணம் நமது இளைஞரை முறைப்பாக பார்த்தார்.
அவரது மீசைகள் படபடவென்று துடித்தன. கண்கள் கோவை பழங்கள் போல சிவந்தன. கோபத்தினால் அவருடைய கை கால்கள் எல்லாம் பதறின. எவரும் தமது வார்த்தைக்கு எதிர்வார்த்தை சொல்லி அறியாத அவ்வளவு அபாரமான பெருமைப்பாடு வாய்ந்த மனிதர் தாம் என்பதை அவர் முகத்தின் நிமிர்வும் அதிகார பார்வையும் எளிதில் காட்டியது. நீர் எவ்வளவு அவசரமாக வேண்டுமானாலும் போகலாம், அதை நான் தடுக்க முடியாது. உம்முடைய மனதுக்கு விரோதமான நான் உம்முடைய வரலாறு எதையும் அறியவும் இஷ்டப்படவில்லை. ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்தில் நீர் உம்முடைய முடிவை தெரிவிக்காமல் போகிறீர். உம்முடைய குதிரையை நாங்கள் என்ன செய்வதென்று விவரத்தை நீர் சொல்லிவிட்டு போக வேண்டாமா? நீர் ஊருக்கு போன பிறகு அதை தருவித்துக் கொள்ள எண்ணுகிறீரோ அல்லது வேறு என்ன உத்தேசித்திருக்கிறீர் என்று அதட்டலாக கேட்டார். அவர் அப்படி அதிகாரமாக பேசியது சோமசுந்தரத்தின் மனதை புண்படுத்தியது. அவர் தமது கோபத்தை அடக்கிக் கொண்டு, நீர் கேட்பது நியாயமான கேள்விதான். அந்த குதிரை நொண்டியாகி விட்டதாகையால் அது எனக்கு உபயோகப்படாதென்று நினைத்து அதை இவ்விடத்திலேயே விட்டுவிட்டு நான் வேறு குதிரை வாங்கிக் கொண்டேன். ஆகையால் அந்த குதிரை எனக்கு தேவையில்லை. உம்முடைய ஆட்கள் அதை காப்பாற்றி உதவிக்கு அதையே சன்மானமாக எடுத்துக்கொள்ளட்டும் என்றார். அந்த வார்த்தையை கேட்டதும் அந்த பெரிய மனிதருக்கு கோபம் உண்டாயிற்று. உன்னிடம் சன்மானம் வாங்க வேண்டும் என்று அவர்கள் அதை காப்பாற்றவில்லை. உன்னுடைய சன்மானத்தை நாய்க்கு கொடு. என்னுடைய ஆட்கள் உன்னிடம் சன்மானம் பெறக்கூடிய நிலைமையில் இல்லை. அவர்களுடைய காலின் செருப்பை எடுப்பதற்கு யோகிதையற்ற நீ அவர்களுக்கு சன்மானம் கொடுக்கிறேன் என்று சொல்ல வந்தது எவ்வளவு தொடுக்கான சொல் என்று கூறிய வண்ணம் தமது இடையில் இருந்த பெருத்த பட்டாக்கத்தியை உருவி ஏந்தி கொண்டு அவர் மீது பாய்ந்தார். அவர் அவ்வாறு திடீரென்று முற்றிலும் அநாகரிகமாகவும் முரட்டுத்தனமாகவும் தான் என்ற ஆணவத்தோடும் நடந்து கொள்வார் என்று நமது சோமசுந்தரம் எதிர்பார்க்கவில்லையாதலால் அந்த சமயத்தில் தாம் எப்படி நடந்து கொள்வது என்பதையும் என்ன மறுமொழி சொல்வது என்பதையும் அறியாமல் ஸ்தம்பித்து போய்விட்டார். எப்படிப்பட்ட ஆத்திர சமயத்திலும் பதறாமல் தம்மை அடக்கி நிதானமாக நடந்து கொள்வது சுத்த வீரருக்கு அழகு ஆதலால் அந்த பெரிய மனிதர் விஷயத்தில் தம்மை அடக்கி கொண்டு நிதானமாக பேசத் தொடங்கி, உலகத்தில் மரியாதை செய்து மரியாதை பெற வேண்டும் என்பது உமக்கு தெரியாமல் போனது ஆச்சரியமாக இருக்கிறது. நீர் உம்மை என்ற வார்த்தைகள் முதலிய உம்முடைய வாயிலிருந்து வந்தன. அவைகளின் எதிரொலியே என் வாயிலிருந்து வந்தது. ஆகையால் அதை பற்றி நீர் உம்மையே நொந்து கொள்ள வேண்டுமன்றி மற்றது நியாயமல்ல. உம்முடைய விஷயத்தில் இவ்வளவு தூரம் நான் மரியாதை காட்டுகிறதை பற்றி நீர் சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டுமே அன்றி ஆத்திரப்பட நியாயமில்லை. என் குதிரையை உம்முடைய ஆட்கள் சன்மானமாக எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொன்னதை நீர் ஒரு பெரிய இழிவாக மதித்து பேசுவது தான் என்ற ஆணவத்தையும் வீணில் என்னோடு கலகம் விளைவிக்க வேண்டும் என்ற திமிரான விருப்பத்தையும் இருமாப்பையும் காட்டுகிறது. அதன் மேல் சேனமும் இருந்தது. வெளிப்பார்வைக்கு அது அதிக அபாயமான நிலைமையிலும் இருக்கவில்லை. அந்த நிலைமையில் அதை பார்க்கும் அந்நியர் என்ன எண்ணிக்கொள்ள வேண்டும்? அதன் சொந்தக்காரர் அதை களைப்பாரவிட்டு எங்கேயோ பக்கத்தில் போகியிருப்பதாக எண்ணிக்கொண்டு பேசாமல் போக வேண்டியிருந்திருக்கும். அதை விட்டுவிட்டு அதன் சொந்தக்காரருக்கு தெரியாமல் அதை ஓட்டிக்கொண்டு போவதென்றால் அதை திருட்டு என்றுதான் நான் சொல்ல வேண்டும். நான் இப்பொழுது இங்கே வராமல் இருந்தால் குதிரை என்னுடையது என்பது உமக்கு தெரியப்போவதில்லை. அதுவுமன்றி நான் வேறு குதிரை வாங்காமல் அதே குதிரையை நம்பி வந்திருந்து உமையும் சந்திக்காதிருந்தால் என் கதி என்ன ஆவது? நான் என் குதிரை இருக்கும் இடத்தை அறிய மாட்டாமல் போக நேரிடும் அல்லவா? அப்படி நான் போய்விட்டால் திருடப்பட்ட குதிரையை உம்முடைய ஆட்கள் சந்தோஷமாக வைத்துக் கொள்வார்கள். குதிரையை திருடினார்கள் என்ற களங்கம் உம்முடைய ஆட்களுக்கு உண்டாக்காமல் விலக்கி அதை அவர்கள் நாணயமான வழியில் சம்பாதித்தார்கள் என்ற நற்பெயரை நான் உண்டாக்கி கொடுப்பதை பற்றி நீர் சந்தோஷப்பட வேண்டும். என்மேல் ஏதோ ஒரு குற்றத்தை சுமத்துகிறீர்கள். நீர் யாராக இருந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. நீர் கத்தி உருவிக்கொண்டு சண்டைக்கு வருவதை பற்றியும் நான் கவலைப்படவில்லை. என்னோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்ற பிரியம் உமக்கு இருக்குமானால் அதற்கு நானும் தயாராக இருக்கிறேன். இஷ்டமானால் ஆரம்பிக்கலாம் என்று கூறிய வண்ணம் தமது இடையில் தொங்கிக் கொண்டிருந்த பட்டாக்கத்தியை உரையிலிருந்து சரையென்று வெளியில் இழுத்து மேலே உயர்த்த அதன் ஒளி மின்னல் தோன்றுவது போல பளிச்சென்று வீசி கண்ணை பறித்தது. அவரது வார்த்தைகளை கேட்ட அந்த பெரிய மனிதர் தமது கத்தியை சுழற்றிய வண்ணம் யுத்தம் செய்ய தொடங்கி சோமசுந்தர தன்னை நெருங்கிய வண்ணம், நீ இலங்கை தீவிலிருந்து வந்தவன் என்பதை கேட்ட பொழுதே உன்னுடைய யோகிதை எவ்வளவு என்பதை நான் யூகித்துக் கொண்டேன். இலங்கை தீவில் உள்ள மனிதரும் சரி, கால கோடி விஷத்தை கொண்ட பாம்பும் சரி, இலங்கை தீவை சேர்ந்த ஒரே ஒரு மனிதன் இந்த ஊர் ராணியின் இடத்தில் துர்மந்தரையாக இருந்து கொண்டு இந்த நாட்டை என்ன பாடுபடுத்தி வைக்கிறான் தெரியுமா? அந்த ஒரு மனிதன் செய்யும் அயோக்கியத்தனத்தால் இந்த தேசத்து ஜனங்கள் எல்லோரும் இலங்கை தீவென்றால் அடியோடு வெறுக்கிறார்கள். ஒரு மனிதன் அயலூருக்கு வந்தால் அந்த ஊரில் உள்ள மரியாதைப்பட்ட மனிதர்களிடத்தில் மற்ற ஜனங்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று அறிந்து அதன்படி தானும் நடந்து கொள்ள வேண்டுமே அன்றி சமத்துவம் பாராட்டி தனது சூரத்தனத்தை காட்டினால் அப்படிப்பட்டவனுக்கு நற்புத்தி புகட்ட அவனுடைய வாளை அறுத்து ஓட்டுவதே மரியாதை அல்லவா என்று கூறிய வண்ணம் கத்தியை சுழற்றி யுத்தம் செய்ய தொடங்கினார். சோமசுந்தரமும் தமது பட்டாக்கத்தியை சுழற்றிக்கொண்டே அவர் அண்டை நெருங்கி வந்தார். உடனே 2 கத்திகளும் ஒன்றையொன்று தாக்கத் தொடங்கின. அந்த இடம் மரங்கள் அடர்ந்ததாகவும் நிசப்தமானதாகவும் இருந்ததாகையால்
அவரது கத்திகள் இரண்டும் சடார் படார் என்று முத்துண்ட ஓசையும் அது பல திக்குகளிலிருந்து பிரதிபலித்ததனால் உண்டான எதிரொலியுமே அவ்விடத்தில் நிறைந்திருந்தன. இலங்கை பிரயாணியான யவன புருஷர் எவ்வளவு நிதானமாகவும் பதறாமலும் திறமையோடும் போர் புரிந்தாரோ அதுபோலவே அந்த பெரிய மனிதரும் சமர் செய்தார். சுத்த வீரர்களுக்குடைய மன அமைதியோடும் உறுதியோடும் அவர்கள் இருவரும் பொருந்தனர். அவர்கள் இருவருள் அதிக தைரியசாலி யார் என்பது நிச்சயிக்கக்கூடாததாக இருந்தது. ஏனெனில் மனிதர்கள் எவ்வளவு அபாரமான தைரியத்தோடு போர் செய்யக்கூடுமோ அவ்வாறு அவர்கள் இருவரும் உயிரை திறனமாக மதித்து எதிர்த்து முரணி நின்றனர். கத்தியை அதிக சுறுசுறுப்பாகவும் சுழற்றி பலவாறு தந்திரமாக பாய்ச்சுவதில் தம்மை விட இலங்கை பிரயாணி நிரம்பவும் சமர்த்தர் என்பதையும் அவரது பட்டாக்கத்தி அதிகமான பழுவோடு கூடியிருந்ததால் தமது எதிரி அதை பம்பரம் போல வெகு துடியாக சுழற்றியதிலிருந்து அவர் தேகக்கட்டும் ஆச்சரியகரமான தேகபலமும் பழக்கத்தினால் ஏற்பட்ட தேக நெளிவும் அந்த பெரிய மனிதர் ஒரு நொடியில் உணர்ந்து கொண்டார். ஆகையால் தாம் தமது முழு பலத்தையும் ஒன்றாக திரட்டி ஒரே அடியில் அவரை வீழ்த்தினால் மாத்திரம்தாம் அவரை வெல்லலாம் அன்றி அதிக நேரம் தந்திரமாக அவரோடு போர் செய்து வெல்வது அரிதென்று அந்த பெரிய மனிதர் தமக்குள் உறுதி செய்து கொண்டார். ஆகவே அவர் சோமசுந்தரத்தின் கத்தியை தடுத்தபடி சமயம் பார்த்து கொண்டு அயர்ந்தவர் போல நடிக்க அவரது கபடமான கருத்தை வெகு நுட்பமாக உணர்ந்து கொண்ட நமது லங்கை பிரயாணி அவருக்கு முன் தாம் முந்திக் கொள்வதே நல்லதென எண்ணி தமது வாளை பொறிதட்டுவது போல அதிவிரைவில் புது மாதிரியாக வளைத்து அவரது தலைக்கு இலக்கு பார்ப்பவர் போல மேலே உயர்த்தி வீச அந்த மனிதரும் அதை தடுக்கும் எண்ணத்தோடு தமது வாளை உயர்த்தி மேல் பக்கம் பார்த்தபடி சுழற்ற அதுவே சரியான சமயம் என்று கண்ட நமது சோமசுந்தரம் தமது முழு பலத்தையும் கத்தியில் புகுத்தி எதிரியினது வாளின் அடிப்பாகத்தில் ஒரு அடி கொடுக்க அந்த வாள் அந்த பெரிய மனிதரது பிடியில் இருந்து நழுவி விசையாக சுழன்று கொண்டு போய் தரையின் மீது விழுந்தது. தமது அபாயகரமான நிலைமையை உணர்ந்த அந்த பெரிய மனிதர் உடனே தமது வாளை எடுத்துக்கொள்ளும் கருத்தோடு சடேரென்று தமது குதிரையை விட்டு கீழே குதித்து தரையில் குனிய அதற்குள் பக்கத்தில் இருந்த புதரின் மறைவில் இருந்த 6 போர் வீரர்கள் குதிரைகளின் மேல் உட்கார்ந்து ஆயுத பாணிகளாக வந்து நமது சோமசுந்தரத்தை வளைத்து கொண்டனர். அதை கண்ட இலங்கை பிரயாணி சிறிதும் அஞ்சாமல் அபாரமான துணிவோடு அவர்களை எதிர்த்து நிற்க நாற்புறங்களிலும் சூழ்ந்து நெறிமுறையின்றி அறுவரும் தங்களது ஆயுதங்களை உபயோகித்து ஒரு நொடியில் சோமசுந்தரம் தமது குதிரையை விட்டு படையர் என்று பூமியில் விழும்படி செய்துவிட்டனர். அவ்வாறு விழுந்ததில் சோமசுந்தரத்தினது தலை கெட்டியான தரையில் போய் முத்துண்டது. ஆகையால் அவருக்கு உடனே ஸ்மரணை தப்பி போய்விட்டது. அவரது பேச்சு அசைவு முதலிய உயிர்குறிகளின்றி மூர்ச்சித்து அப்படியே படுத்து விட்டார். அவ்வாறு மூர்ச்சித்து படுத்தவர் வெகு நேரம் கழித்து தமது உணர்வை சிறுக சிறுக அடைந்த பொழுது அவர் இருந்த இடம் புதியதாக தோன்றியது. கண் கண்ட தூரம் வரையில் பரவி விசாலமாக காணப்பட்ட ஓர் ஏரியில் மிதந்த ஒரு படகின் மேல் தாம் இருந்ததை அவர் உணர்ந்தார். தம்மை சூழ்ந்திருந்த மனிதர்கள் தங்களது பயங்கரமான முகங்களை நீட்டி கபடமாகவும் விரோதபாவமாகவும் தம்மை உற்று பார்த்து கொண்டிருக்கையில் அவர் உணர்ந்தார். ராஜபாட்டையில் நடந்த கத்தி சண்டையில் தாம் வெற்றியடைந்த தருணத்தில் புதரின் மறைவில் இருந்து திடீரென்று பாய்ந்து மோசடியாக தம்மை கீழே வீழ்த்திய மனிதர்களை இவ்விடத்திலும் இருந்ததை காண அவரது தேகம் துடிதுடித்தது. அவர் மறுபடியும் தமது சிரத்தை நன்றாக நிமிர்த்து நாற்புறங்களிலும் பார்க்க தம்மோடு கத்தி சண்டை செய்த பெரிய மனிதர் படகின் பின்பக்கத்தில் உட்கார்ந்திருந்ததும் தெரிந்தது. அதை கண்ட சோமசுந்தரம் திடுக்கிட்டு, என்ன இது, இவர்கள் என்னை கைதியாக்கி எங்கேயோ கொண்டு போகிறார்களா என்று தமக்குள் எண்ணமிட்ட சமயத்தில் அவரது மனதில் இன்னொரு முக்கியமான நினைவு உண்டாயிற்று. அவர் உடனே தமது இடுப்பின் பின்புறத்தை தடவி பார்க்க அவ்விடத்தில் கட்டப்பட்டிருந்த துணிமூட்டை காணப்படவில்லை. அதற்குள்ளிருந்த வெள்ளிப்பெட்டியை அவர்கள் அபகரித்து கொண்டார்கள் என்பது பரிஷ்காரமாக தெரிந்தது.